ஐயா அம்மா நீ சொல்கிற உண்மைதாம்மா. இந்த இந்த தொகுதி இருக்குல்ல, வேதாரண்யம் தொகுதி எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது வரதுக்கு. நாங்கள் பண்ணி ஆகுமாங்க. இல்லை இல்லை அப்படி பார்க்குறாங்க. நாங்கள் ஓசியில் பண்ணப்படாதுங்கிறாங்க. எதுவுமே பணம் கொடுத்து கூட ஓட்டு வாங்கப்படாதுங்கிறாங்க. ஆமாம் எல்லாம் என்ன வேணும்னு செய்யணும்னு சொல்கிறேன். ஐயா ஒன்றும் இல்லைங்க, நான் உங்கள் உரிமைக்காக உங்கள் பிரச்சனையாக பேசுகிறேன். வேதாரண்யத்தில் வந்து இந்த பக்கம் துளசி அப்படின்னா இருக்கா தலையாயிரு, இந்த பக்கம் வேதாரண்யம் நகரப்பகுதி, எல்லா பக்கமும் போய் ஓட்டு கேட்டு வர்றப்ப எல்லா மக்களும் சொல்கிறது தண்ணி இல்லை, இந்த குழாய் இருக்குது, குழாயில் தண்ணி வரலை, லாரியில் கொண்டு வர்றாங்க, 5 நாளைக்கு தூரம் வருது. விளையாட்டுக்கு தண்ணி காசு கொடுத்து தொகுதி முழுக்க ஐயா இந்த தண்ணிங்கிற பிரச்சனையை ஆயிரக்கணக்கான பேர் சொல்லி கேட்டேன். இந்த தொகுதி முழுக்க தண்ணி பிரச்சனை முதன்மையாக பிரச்சனை. ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனை தெரியுது, பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியல. யார் எம்எல்ஏன்னு தெரியுமில்லைங்க உங்களுக்கு? ஓஎஸ் மணியை 10 வருஷம் அவ தான் செய்யணும். இல்லை வந்து வரவே இல்லை, இல்லாட்டி மாநிலத்தில் ஆளுற திமுக அவர் செய்யணும். புகழந்தையா ஓட்டு கட்டு வந்து நிற்கிறாரு. ஆமாம், இனியவன் வாட்டர் சப்ளைன்னு ஒரு சப்ளை வச்சு காசுக்கு வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஊரே தண்ணியில் தட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து தண்ணி பற்றாவையை பயன்படுத்திக்கிட்டு காசுக்கு விற்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. கேட்டால் அவங்க அப்பா மாமி கொள்ளையடிக்கல, இவர் ஆள் சம்பாதிச்சு போட்டுங்கிறாங்க. நம்ம மாற்றி செய்கிற மாதிரி நல்ல முடிவில் நீங்கள் ஓட்டை மாற்றி நம்ம போட வரைக்குமா, நம்ம போட்டை மாற்றி போட வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா. நம்ம மக்கள் வந்து காசை வாங்கிட்டு இல்லை வந்து ரெட்டடைக்கே ஓட்டு போட்டேன், உதயசனுக்கே ஓட்டு போட்டுன்னு போடுற வரைக்கும் ஒரு நாள் தேர்தலுங்கிறது ஒரு நாள் கூத்து நினைக்கிறோம். நீங்கள் வந்து வீடு நல்லா இருக்கணும்னா வருஷம் முழுக்க உழைக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னா வருஷம் முழுக்க உழைக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு நொடி சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டால் போதும், நல்லா இருக்கும். அப்போ நம்ம தான் நன்றி 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 கொடுங்க, நன்றி ரொம்ப நன்றி 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 வரேம்மா, நன்றிங்க ரொம்ப நன்றிங்கம்மா. நாம் தமிழ் கட்சி வர்றோம், அந்த வேட்பாளர் விவசாயத்தினம்ண்ணே வாய்ப்பு கொடுங்கண்ணே. கண்டிப்பாக இதாங்க மனுஷன் வர்றதுக்கு. சரி சரி இதாங்கண்ணே, இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கு. சரிண்ணே சரிங்க நன்றி இந்த மாதிரி வர முடியாது. நன்றி பிரச்சனை எனக்கு தகட்டரு அப்படின்னு அவங்களும் வாய்மேடு. நன்றி நன்றி ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி. வயசாச்சுண்ணே கண்டிப்பாக நன்றி கண்டிப்பாக. நான் வந்து வேட்பாளர் சீமான் தெரியுமில்ல, நான் மக்களுக்காக போராடுவார்ல, அவர் கட்சி நான் வேட்பாளர். விவசாயச்சுன்னா நம்ம சின்னம், உங்கள் சின்னம் தான். இங்கே திமுக அதிமுக 2 கட்சி இருக்குது, ரெட்டால உதவி சொல்றீங்க, 2 கட்சிக்கும் போடுறீங்க, எந்த பிரச்சனையும் தெரியறதில்லை. தண்ணி பிரச்சனை இருக்கா? யார் எம்எல்ஏ தெரியுமா? எப்போ வரைக்கும் வரும்? தேர்தல் முடிகிற வரைக்கும் வரும், முடிஞ்ச போது வராது. யார் எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு? இங்கே யோசிச்சு பாருங்க, தெரியலையா? எம்எல்ஏ ஓஎஸ் மணியன், அதிமுக காரர், 10 வருஷம் எம்எல்ஏ. மாநிலத்தில் யார் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கீங்க? திமுக ஸ்டாலின். 2 கட்சியில் ஒரு கட்சி சரி பண்ணியிருக்கணும், 2 கட்சி சரி பண்ணல. மறுபடியும் அவங்களுக்கு ஓட்ட போட்டிங்கன்னா பிரச்சனை என்ன தெரியுது, தண்ணி பிரச்சனை தெரியுது. பிரச்சனைக்கு காரணமானவங்களை தெரிஞ்சுக்காம திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டால் எப்படி எல்லாம் சரியாகும்? இங்கே மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். இங்கே பாருங்கள், குடிக்க தூய நீர் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இலவசம் வேறு தரமாட்டோம், ஆனால் எல்லாத்தையும் வாழ்க்கையை மாற்றுவோம், வாழ்க்கை சூழலை மாற்றுவோம். ஒரு நம்பிக்கை இருந்தால் ஓட்டை மாற்றி போடுங்க. ஓட்டை மாற்றி போட்டால் நாடு மாறும், எல்லாம் மாறும். ஓட்டை அதுக்கே போட்டிங்கன்னா எதுவும் மாறாது, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம் பட வேண்டாம், யோசிச்சு முடியல. நன்றிம்மா நன்றிம்மா. ஐயா வாய்ப்பு விடுங்க, உங்கள் சின்னம் தான், விவசாய சின்னம், உங்களை தம்பி தான் நிற்கிறோம், உங்கள் ஆட்சியோடு. நன்றிங்க. அண்ணன் இருக்காங்க. தண்ணி பிரச்சனை இருக்கா? தண்ணி பிரச்சனை இருக்கா? தண்ணி வந்துச்சு வேணாச்சு கொடுப்பாங்க. எப்போ வச்சு கொடுப்பாங்க? தேர்தல் முடிகிற வரைக்கும். தேர்தல் முடிஞ்சா அம்போன்னு விட்டுருவாங்க. யார் எம்எல்ஏ தம்பி? யார் எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு? எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏ யாரும் தெரியுமா? இங்கே வேதாரண்யம் தொகுதிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா? தேடி படிங்க, அதெல்லாம் ரொம்ப அவசியம். நீ எம்எல்ஏ வந்து ஓஎஸ் மணியன். ஓஎஸ் மணி தெரியுமா உங்களுக்கு? ஓஎஸ் மணி தான் 10 வருஷம் எம்எல்ஏ, அவர் தான் பொறுப்பு. தமிழ்நாட்டை ஆளுறது திமுக. 2 கட்சி ஏதாவது ஒரு கட்சி தான் தண்ணி தட்டுப்பாட்டாக போய்க்கணும். 2 கட்சி அம்போன்னு விட்டுருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றணும்னா ஓட்டை மாற்றி போடணும். ஓட்டை மாற்றி போடாமல் எதுவும் மாறாது. அவங்க தண்ணியை பற்றி, தண்ணி பிரச்சனையை பற்றியோ, அப்போ திமுக வந்தால் நான் கரண்ட்டு தர்றேன், மிக்சி தர்றேன், அது தர்றேன், இது தர்றேங்குது. மக்கள் கேட்டு போராடுறது அது கிடையாது. மக்கள் கேட்டு போராடுறது குடிசையாக இருக்குது, வீடாக மாற்றி விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பட்டா இல்லை, இங்கே வீட்டு மேலே பட்டா இல்லை, தண்ணி பிரச்சனை இருக்குது, குடிக்க தண்ணி இல்லை, படித்துறை இல்லை, மரப்பாடம் இல்லை, இதுதான் மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த அடிப்படையான பிரச்சனை கூட தீர்த்து வைக்கல. மாற்றி போடுங்க, ஓட்டை மாற்றுங்க, நாடு மாறும். நன்றிங்க தம்பி சொல்லுது. நாம் தமிழர் கட்சியும் வர்றோம், அந்த வேட்பாளர் முஸ்லிம் விவசாய சின்னம். ஐயா வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்க, தம்பி தான் நிற்கிறோம். ஐயா விவசாய சின்னம் ஐயா, உங்கள் சின்னம் தான்.
அம்மா வயசாச்சுனம்மா தண்ணி வரலையே இந்த கஷ்டப்படுறாங்களே. இந்த இருக்கிற இந்த தர்ஷன் இருக்கலம்மா இவர் தான் 10 வருஷம் எம்எல்ஏ. இவர் தான் பொறுப்பு. நாங்கள் அதை மாற்றணும் தான் வந்திருக்கோம். 10 வருஷம் எம்எல்ஏ இவர். மேலே இருக்கிறது திமுக. 5 வருஷம் திமுக, 10 வருஷம் ஏடிஎம்கே. 2 கட்சி தான் காரணம். இந்த தண்ணி பிரச்சனை வந்தது இங்கே மட்டும் இல்லைம்மா, தொகுதி முழுக்க எல்லா ஊரும் தண்ணி இல்லை. மொத்தமாக எங்கேயுமே தண்ணி இல்லை. இந்த குழாய் இருக்கா, குழாய்க்கு தண்ணி வரலை. ஆனால் அதை சரி பண்ணணும், தண்ணி பிரச்சனை சரி பண்ணணும். சாராய கடை 3 தான் வந்திருக்கோம். 2 கட்சிக்கு மாற்றம் தான் வந்திருக்கோம், வேண்டாம் தான் வந்திருக்கோம். மாற்றி போடுங்க, எல்லாம் மாறும். நம்ம ஓட்டாக மாற்றாமல் நாடு மாறாது. நன்றிங்கம்மா, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. 10 வருஷம் தரங்க எம்எல்ஏ, 5 வருஷம் அமைச்சர் இல்லை. இவ்வளோ நாள் வந்து பார்த்துருப்பா, தண்ணி பிரச்சனை பார்த்துருப்பாரு. அப்போ திரும்ப வந்து என்ன போகிறாரு, ஒரு நாள் கூத்தா முடிஞ்சு போகும், அதோட முடிஞ்சு போயிடுவார். நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. வணக்கம்மா வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியும் வர்றோம். மக்களுக்காக போராடுவார்ல தலைவர் சீமான், அவர் கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். நம்ம சின்ன விவசாய சின்னம் முதல் இடத்துல இருக்கோம். ஒரு தடவை மாற்றி போடுங்கம்மா. தண்ணி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மாறணும்னா, தீரணும்னா, சாராய கடை மூடணும்னா நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டால் தான் நாடு மாறும், எல்லாம் மாறும். நீங்கள் ரெட்டாளைக்கும் உதயசூருக்கும் போட்டால் எதுவுமே மாறாது. மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. தண்ணி பிரச்சனை தீரும், சாராய கடையை மூடலாம், எல்லாம் மாறலாம். யோசிச்சு விடுங்க. இன்னும் 10 நாள் இருக்கு. அப்படியா சொல்லுங்கம்மா. ஆ ஆமாம். ஆ தேர்தல் முடிச்சா இதுவும் தரமாட்டாங்க. தேர்தல் முடிச்சுன்னா ஒரு வாரத்தில் இதுவும் தரமாட்டாங்க. யார் எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு? இங்கே யார் தெரியுமா? ஓஎஸ் முனியன் தெரியுமாம்மா? ஓஎஸ் முனியன் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஓஎஸ் முனியன் தான் 10 வருஷமா எம்எல்ஏ. அவர் தான் எம்எல்ஏ 10 வருஷமா. அவர் தான் பொறுப்பு. இங்கே தமிழ்நாட்டு ஆடுற எந்த கட்சி? திமுக, உதயசூரியன், அந்த கட்சியும் பொறுப்பு. 2 கட்சி தான் காரணம் தண்ணி வராதுக்கு. உங்கள் கோபத்தில் 2 கட்சி மேலாம் காட்டணும். திரும்ப ரெட்டாளைக்கு உதயசூரியங்க போட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணி வராது. தண்ணி வரணும்னா இங்கே பாருங்கள், படித்து பாருங்கள். தெரியுதா? எழுத்து தெரியுதா? படிங்க. குடிக்க குடிக்க தூய நீர் அப்படின்னு வந்தோம்னா குடிக்க தண்ணி கொடுப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் மாற்றி போடுங்க, மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். திரும்ப இந்த பாருங்க, சின்ன இதுதான். நான் தான் வேட்பாளர். உங்கள் பேரை தான் நிற்கிறேன். விவசாயி முதல் இடத்துல இருக்குது. மாற்றி போடுங்க, எல்லாம் மாறும். தண்ணி பிரச்சனை தீர்ப்போம். சரிங்க சரிங்க. வரோம். கட்சியும் வர்றோம். சீமான் இருக்கார, மக்களுக்காக போராடுவார்ல, அவர் கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். தண்ணி பிரச்சனை இருக்கா? தண்ணி பிரச்சனை யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இங்கே எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏ தெரியுமில? எம்எல்ஏ வந்து ஓஎஸ் முனியன் தெரியுமில? அவர் தான் 10 வருஷம் எம்எல்ஏ. அவர் அதிமுக கட்சி. இங்கே தமிழ்நாட்டை ஆள்றது திமுக கட்சி. 2 கட்சி தான் பொறுப்பேற்கணும். 2 கட்சியுமே தட்டி கழிச்சிட்டு தண்ணி தட்டுப்பாட்டில் மக்களை விட்டுருச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் மாற்றி போட்டால் தான் எல்லாம் மாறும். திரும்ப ரெட்டாளைக்கு போட்டால், உதயசனுக்கு போட்டால் திரும்ப தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். இன்றைக்கே தட்டுப்பாட்டுனா நீங்கள் நம்ம காலத்தில் இங்கே வச்சுக்கோ. அம்மா உங்கள் காலத்தை வச்சு பாருங்க. இவங்க காலத்தில் எப்படிங்க இருக்கும்? எப்படிமா இருக்கும்? அப்போ என்னன்னா இங்கே ஆமாம். அப்போ மாற்றி போடணும். மாற்றி போட்டால் தான் எல்லாம் மாறும். நம்ம ஓட்டை மாற்றி போடாமல் இங்கே எதுவுமே மாறாது. மாற்றி போடுங்க. உதயசனுக்கு ரெட்டாளைக்கு கடந்த காலத்தில் போட்டது போட்டோம். மாற்றி போடுங்க. விவசாயிகள் போடுங்க. நான் தான் வேட்பாளர். நான் தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் வந்து நிற்பேன். உங்கள் பேரை வந்து நிற்பேன். நன்றிங்கம்மா.